Decode the World Unfiltered. எதிர்பாராத நேரத்தில் இலங்கையை தாக்கிய டெட்வா புயல் காரணமாக இதுவரைக்கும் 138 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை பற்றி தான் டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். மக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்து வர்றதுனால இலங்கை அரசாங்கம் அவசர நிலையை அமல்படுத்தி இருக்குது. வங்காள விரிகுடாவில் நேற்று முன்தினம் உருவானது தான் இந்த டெட்வா புயல். அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது வடக்கு இந்திய பெருங்கடலில் உருவான 4வது புயல். இந்த புயல் இலங்கையை தாக்கி கடுமையான பேரழிவுகளை ஏற்படுத்தியிருக்குது. புயல் தாக்கிய பகுதிகளில் 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் வவுனியாவில் மட்டுமே சுமார் 39 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குது. அதேபோல் திருகோணமலையில் 26 சென்டிமீட்டர் மழை, கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் சில இடங்களில் 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ததாக தகவல்கள் வருகின்றன. இது மிக அதிகமான அதிகனமழையை விட கூடுதலாக இருக்கக்கூடியது. டிட்வா புயல் இலங்கை கடற்கரையை கடந்தபோது மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருக்கு. இடையிடையே வீசிய காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரை இருந்ததாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கு. காற்றோட வேகம் அது மட்டும் இல்லாமல் மழை வெள்ளத்தினால ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றன. பதுலா மாவட்டத்தினுடைய ரம்போடா அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா, அந்த கிராமத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாறைகள் விழுந்து வீடுகள் புதையின்றிருக்கின்றன. அதிகபட்ச உயிரிழப்புகள் இங்கே தான் பதிவாகியிருக்கு. தேயிலை தோட்ட பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நுவேரேலியாவும் தேயிலை தோட்ட பகுதிங்கிறதுனால தொடர்ந்து பெய்த கனமழையால் அங்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. தலைநகர் கொழும்புனுடைய புறநகர் பகுதிகளில் கூட திரும்புகிற திசையெங்கும் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அளவுக்கான மழை பொழிவு இருந்திருக்குது. அதேபோல் கெலனி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால கரையோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புயலால் அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதிகள் அப்படின்னு இன்னும் கூடுதலாக எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு, புலனருவா, மன்னார், முல்லைத்தீவு, அனுராதபுரம் அப்படின்னு இந்த இடங்களாமும் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. இலங்கையினுடைய மிகப்பெரிய பாலங்களில் ஒன்றான மாத்தலை மொரகஹந்தா பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. பல மாவட்டங்களில் ரயில் தண்டவாளங்கள் அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகள் வெள்ளத்திலையும் மண்ணிலையும் புதைஞ்சிருக்கிறதுனால போக்குவரத்து சேவைகள் அனைத்துமே முடங்கின ஒரு சூழல். நாட்டின் சுமார் 30% இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் தவித்து வர்றாங்க. செல்ஃபோன் கோபுரங்கள் சேதமடைஞ்சிருக்கிறதுனால பல பகுதிகளில் தகவல் தொடர்பு அதுபோல் இணைய சேவையும் முடங்கியிருக்குது. தொடர்ந்து பெய்த கனமழை, ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன திட்டங்கள் நிரம்பி வழிந்ததுனால விவசாய நிலங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கியிருக்கின்றன. நுரேலியா அது மட்டும் இல்லாமல் பதுளை போன்ற மலைப்பாங்கான மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதுனால தேயிலை தோட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மண்ணரிப்பு காரணமாக தேயிலை செடிகள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்குறோம். சமவெளி பகுதிகளில் பயிரிடப்பட்ட உள்ளூர் காய்கறிகள் அது மட்டும் இல்லாமல் பழத்தோட்டங்கள்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தொடர் மழையினால் மண்ணில் ஈரப்பதம் அதிகமாகி ரூட் ராட் டிசீஸ் ஏற்பட வாய்ப்பு இருப்பதா பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இலங்கையில் நிலவக்கூடிய மோசமான வானிலை காரணமாக கொழும்புக்கு செல்ல வேண்டிய பல சர்வதேச விமானங்கள் இந்தியாவுக்கு திருப்பி விடப்பட்டன. துபாயிலிருந்து இலங்கை வழியாக இந்தியா வரவிருந்த தமிழர்கள் உட்பட பலர் கொழும்புனுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 2 நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. புயலின் விசித்திரமான பாதை அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ சுருக்கமாக பார்த்துடலாம். டிட்வா புயலினுடைய பாதை அது மட்டும் இல்லாமல் வேகம் அப்படிங்கிறது அசாதாரணமானதாக இருந்திருக்குது. சூறாவளி உருவான பிறகு ஆரம்பத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதுக்கு பிறகு இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு கடற்கரை பகுதியில் கடந்து சென்றிருக்குது. வங்காள விரிகுடாவுடைய தென்மேற்கு பகுதிக்கு வந்ததும் புயலுடைய நகரும் வேகம் குறைஞ்சிது. சில சமயங்களில் 1 மணி நேரத்திற்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்ந்தது. இது மனிதர்கள் நடப்பதை விட சற்று வேகமான ஒரு நகர்வு அப்படின்னு பார்க்கலாம். புயல் மெதுவாக நகர்ந்ததுனால அது ஈரப்பதத்தை அதிக நேரம் ஒரே பகுதியில் இழுத்து சேகரிச்சது. இதன் காரணமாகத்தான் இலங்கையினுடைய குறிப்பிட்ட பகுதிகளில் மிக மிக அதிக அளவு கனமழை கொட்டி வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு வழிவகுத்திருக்கு. காற்றோட வேகத்தை விட மழையின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. பொதுவாக சூறாவளிகள் அவற்றுடைய காற்றின் வேகத்திற்காகத்தான் அஞ்சப்படும். ஆனால் டிட்வா புயலால் அதிகபட்சமாக மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் தான் காற்று வீசிச்சு. அதனால் இலங்கையில் டிட்வா ஏற்படுத்திய உண்மையான சேதம் காற்றின் வேகத்தால் அல்ல, மாறாக அதனுடைய தொடர்ச்சியான மற்றும் தீவிரமான மழைப்பொழிவு தான் பேரழிவுக்கு காரணமாக மாறியிருக்கு. இந்த மழையே 130க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த புயல் எதிர்பாராத ஒரு பருவத்தில் உருவானது அப்படின்னு கூட சொல்லலாம். டிட்வா 2025ஆம் ஆண்டுக்குரிய 4வது சூறாவளி புயலாக இருக்குது.
வட இந்திய பெருங்கடலில் புயல் காலம் முடிவடையக்கூடிய நிலையில் இத்தனை தாமதமாக ஒரு வலுவான சூறாவளி உருவானது அப்படிங்கிறது வானிலை ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குது. நிறைய ஆய்வுகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. இந்த டிட்வா புயல் வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் அப்படிங்கிற நிலையை அடையாததுனால அதனுடைய மையத்தில் தெளிவான கண் பகுதி முழுமையாக உருவாகலை. ஆனாலும் புயலுடைய மொத்த மேக தொகுப்பு க்ளவுட் மாஸ் இருக்கு இல்லையா, அது மற்றும் அதனுடைய மழை வீச்சு பகுதி ரெயின் பேரிங் ஏரியா இதெல்லாமே வங்காள விரிகுடாவுடைய சுமார் 500 முதல் 600 கிலோமீட்டர் வரை விட்டம் கொண்ட ஒரு பரந்த பகுதியாக இருந்துச்சு. இலங்கையை நோக்கி நகரும்போது அதனுடைய சுழற்சி தரம் குறைந்து பலவீனமான சூறாவளி புயல் நிலைமையிலே தான் இருந்துச்சு. ஆனால் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவ இந்திய விமானப்படை விமானங்கள் C-130, அது மட்டும் இல்லாமல் IL-76, INS விக்ராந்த் கடற்படை கப்பல்கள் அப்படின்னு எல்லாவற்றின் மூலமாக பல டன் நிவாரணப் பொருட்கள், உணவுப் பொட்டலங்கள்லாம் இப்போ வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 80 தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இவங்க இலங்கை இராணுவத்தோடு இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுக்கு முன்னாடியும் இலங்கை பல புயல்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட ராமேஸ்வரம் புயல். இது இலங்கை மற்றும் இந்தியாவின் வரலாற்றில் மிக மோசமான புயல்கள் ஒன்றாக கருதப்படக்கூடிய ஒன்று. இலங்கையின் வடமேற்கு கடற்கரையை இந்த புயல் தாக்குச்சு. இலங்கையின் வடக்கு பகுதியில் குறிப்பாக மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் பெரிய அளவுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின. சுமார் 1000 பேர் உயிரிழந்ததாக அரசு அறிவித்தது. ஆனால் 2000 பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள்லாம் அப்போ வெளியானுச்சு. இலங்கையை தாக்கிய மிகப்பெரிய துயரம் அப்படின்னு இலங்கை அரசு இந்த புயலை தான் அறிவித்தாங்க. அது பிறகு 1978ஆம் ஆண்டில் இலங்கை சூறாவளி டிராபிக்கல் சைக்ளோன் நாட் 6B அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த புயல் இலங்கையினுடைய வரலாற்றில் நேரடியாகவும் மிக கடுமையாகவும் தாக்கிய ஒரு சூறாவளின்னு சொல்லலாம். மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்கள் முற்றிலுமாக உருக்குலைந்து போன அந்த புயலால் மழை மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி சுமார் 1000 பேர் வரைக்கும் அப்போ உயிரிழந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தாங்க. அப்புறம் 2000ஆவது ஆண்டில் டிசம்பர் புயல். இந்த புயல் வங்காள விரிகுடாவில் உருவாக்கி இந்தியாவினுடைய ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி போனாலும் அது இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் பலத்த மழை, அது மட்டும் இல்லாமல் வெள்ளப்பெருக்க ஏற்படுத்துச்சு. வெள்ளம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கடற்கரையை தாக்கும் புயல்கள் மட்டுமின்றி வங்காள விரிகுடாவில் உருவாகி இந்தியா நோக்கி செல்லக்கூடிய புயல்களுடைய அவுட்டர் பேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கூட தீவில் மிக அதிக கனமழை, வெள்ளம், அது மட்டும் இல்லாமல் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தி பெரும் பாதிப்பை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இலங்கையை தற்போது தாக்கிய இந்த டிட்வா புயலுக்கு ஏமன் நாடு தான் பெயரை சூட்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு பெயர் வைப்பாங்க. அதுக்கான ஒரு பேட்டர்னும் இருக்குது. ஏமனில் இருக்கக்கூடிய சொகோட்ரா ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல டெட்வா லகுன் அப்படிங்கிற இடத்தினுடைய பெயரை குறிக்கக்கூடியது தான் இந்த டெட்வா. இது சொகோட்ரா தீவின் வடமேற்கு முனையில் அமைந்திருக்கக்கூடிய இயற்கை அழகு கொண்ட ஒரு லகுன். இந்த லகுன் உலகின் மிகவும் தனித்துவமான, அது மட்டும் இல்லாமல் அழகிய கடலோர பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட பகுதியானது தனித்துவமான கடல்வாழ் உயிரினங்கள், அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுடைய இருப்பிடமாக இருக்குது. ஏமன் நாட்டில் புவியியல் அடையாளமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு ஐலண்ட். ஆனால் இலங்கையினுடைய அடையாளத்தை சின்னாபின்னமாக்கி இருக்கிறது இந்த பெயர் கொண்ட புயல். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.